வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருவாக்கப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்திய அறிவுரை தந்தாய். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. உங்கள் உண்டியலை நிரப்ப நீங்கள் ஹிந்தியில் பிச்சை எடுக்கலாமே அப்படின்னு கமல்ஹாசன் நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு. ஹிந்தியில பேசி பிச்சை எடுக்கணுமா? கமல்ஹாசனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிடுறேன் இந்த பதிவு மூலமா. உங்க பாஷையில ஒன்றிய அரசு கிட்ட, என்னோட பாஷையில மத்திய அரசாங்கத்துக்கிட்ட, நிர்மலா சீதாராமன் அம்மையார்கிட்ட, நிதி அமைச்சர்கிட்ட, பிரதமர் மோடி ஐயா கிட்ட, அமித்ஷா ஐயா கிட்ட, மத்திய அமைச்சர்கள் முன்னாடி கை கட்டி நிக்கல, ஹிந்திய கத்து கொடுங்க ஐயா, ஹிந்திய கத்து கொடுங்க ஐயா அப்படின்னு நீங்க கை கட்டி நிக்கல பாருங்க. ஹிந்திங்கிறது அந்நிய மொழியா வடமொழியா கிடையாது, நம்ம மொழி தான். முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. நம்ம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம், அதுதான் முத மொழி. நம்ம பேசிட்டு இருக்கிறது தான் மூத்த மொழி சமஸ்கிருதம். அப்படி இருக்கும்போது ஹிந்தியில பிச்சை எடுக்க சொல்றிய? பிச்சை எடுக்கிறதுன்னு முடியாது வச்சு எதுல பிச்சை எடுத்தாங்க? ஏன்னா பாகிஸ்தான்லயா இருக்க பிச்சை எடுக்கிறதுக்கு? ஹிந்தியில பிச்சை எடுக்கணுமா? தமிழ்ல ஓரளவுக்கு, தமிழ்ல என்னன்னு தெரியுமா? தமிழ்ல ஒரு கேள்வி கேட்டா அர்த்தம் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? வணக்கம்னா என்ன சொல்ல தெரியுமா? சாப்பாடுன்னா என்ன சொல்ல தெரியுமா? மாணவின்னா என்ன தெரியுமா? கல்வின்னா என்னன்னு தெரியுமா? ஹிந்தியில பிச்சை எடுக்க சொல்றீங்க? போறவன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அரசியலுக்கு வரும்போது 300 கோடி இழந்துட்டு வந்து நிற்கிறீங்களா? ஆனா உங்களுக்கு சொல்லிடுறேன், அங்க இருக்கவங்க யாரும், மத்திய அமைச்சர்கள் யாரும் 300 கோடியோ 400 கோடியோ யாரும் இழந்துட்டு வந்து நிக்கல உங்ககிட்ட தோத்துட்டு போறதுக்கு. அவங்க எல்லாருமே குடும்பத்தை விட்டுட்டு நாட்டுக்காக வந்து நிக்காங்க. ஒரு பைசா ஊழல் இல்லாம ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்க வீரத்தை காட்டுறீங்களா? அவங்க பொறுமையா இருக்கிறதும் உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்றதும் ஒரே ஒரு விஷயம்தான். எல்லாரும் நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் உங்களை மாதிரி பேச தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், அம்மானா என்ன, வணக்கம்னா என்ன, மாணவினா என்ன, கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதே பிரதமர் மோடி ஐயா முன்னாடி, அதே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் முன்னாடி கை கட்டி நிக்கல பாருங்க. உங்க முதலாளிக்காண்டி உங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. தோக்க போறது நீங்க தான், உங்க முதலாளி கிடையாது. 300 கோடி இழந்துட்டு அரசியலுக்கு வந்தவனுக்கு என்னையா தெரியும் பேசுறீங்க? தமிழ்ல பிச்சை எடுக்கணும், ஹிந்தியில பிச்சை எடுக்கணும்னு. பிச்சை எடுக்க வந்திய? பிச்சை எடுக்கிறதுக்கு யாருக்கு தெரியாது? எம்ஐவி சொன்ன பிறகுதான் பிச்சை எடுக்கிறோமா? அவங்க நம்மளே பிச்சை வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். பிறகு என்ன வீராப்பு அங்க போய் பிச்சை எடுக்கலாம்? பிச்சை நீங்க வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாக கற்பூர புத்தி. அப்படியா? வெள்ளைக்கார கல்வியை தான் இன்னமும் நீங்க தமிழ்நாட்டுல படிச்சுட்டு இருக்கீங்க. வெள்ளைக்கார கல்வி தான். அதனாலதான் உங்களுக்கு வணக்கம்னா என்ன, மாணவினா என்ன, சாப்பாடுனா என்ன, அரசியல்னா என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க உங்களுக்கு. இது வெள்ளைக்காரன் கொடுத்த கல்வி. இப்ப படிச்சுட்டு இருக்கிறது, நீங்க படிச்சுட்டு இருக்கிறது வெள்ளைக்காரன் கொடுத்த கல்வியை படிச்சுட்டு இருக்கீங்க. பிரதமர் மோடி ஐயா தலைமையிலான பிஜேபி அரசு தான் இந்திய கல்வி முறையை கத்துக்கணும்னு கல்வியை கொண்டு வராங்க. அதெல்லாம் எதிர்த்துக்கிட்டு எங்களுக்கு வெள்ளைக்கார கல்வி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட கல்வியை பள்ளிக்கூடத்துல வச்சு நடத்திக்கிட்டு, அம்மானா என்னன்னு தெரியல, வணக்கம்னா என்னன்னு தெரியல, சாப்பாடுனா என்னன்னு தெரியல, பகுதி விகிதியில இடைச்சொல்னா என்னன்னு தெரியல, உரிச்சொல்னா என்னன்னு தெரியல, இடைநிலைனா என்னன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் வெள்ளைக்காரன் கல்வியை படிச்சுட்டு இருக்கிறதுனாலதான். அங்க போய் பேச வேண்டிய என்ன இருக்குங்க? அங்க அவங்களும் கரெக்டா தான் செய்யறாங்க. நீங்க ஒழுங்கா படிக்க வைக்கிறீங்களாங்க? ஹிந்தி எதுக்கிறது? ஹிந்தி முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. அங்க போய் நின்று வீரவசனம் பேசிட்டு இருக்கீங்க. கல்வி கொண்டு வர மாட்டேன்னு சொன்னது அவங்களா? கல்வியக்குள்ள கத்துக்க விட மாட்டேன்னு சொல்றது நீங்க. ஏன்னா அங்க வெள்ளைக்காரன் கல்வி இருக்கு, அதனால நீங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. இலக்கணம், தமிழ்ல இலக்கணம் மாதிரியா இருக்கு, அவ்வளவு குப்பை. அந்த இலக்கணத்தை பயன்படுத்தி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கடவுள்னா என்னன்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு
அங்க போய் நின்றுட்டு மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வசனம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா சினிமா நினைச்சீங்களா, ஷூட்டிங் நினைச்சீங்களா, அதை போய் இல்ல உங்க முதலாளி கூடாதுன்னு நினைச்சீங்களா? இந்த 142 கோடி மக்களோட அதிகாரம் அங்க போய் நின்று இப்படிதான் வசனம் பேசுறதா? அது காற்றோட போய் பல ஆண்டுகள் ஆயிட்டுங்க. அதுக்கு பிறகு உங்க பிச்சை பாத்திரம் உருவாகிட்டு. இதுக்கு பேர் பிச்சை இல்லை. என் நாட்டுல உள்ளத, என் நாட்டுல உள்ள மொழிய, என் நாட்டுல உள்ள கல்விய என் நாட்டு மக்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம், அமைச்சரவை, பிரதமர் மோடி ஐயா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறது நீங்க தான். பிச்சை பாத்திரம் உருவாக்குனதா? என் நாட்டுல என் மொழிய, எங்க முன்னோர்கள் உருவாக்குன மொழிய நாங்க படிக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கியா பிச்சை எடுக்கணும்? பிச்சை எடுக்க வேண்டியது நீங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிச்சையில அங்க போய் வசனம் பேசிட்டு இருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க. கமல்ஹாசனே, ஒரு தெக்கத்தி கேட்க, அம்மானா என்ன, வணக்கம்னா என்ன, மாணவினா என்ன, கல்வினா என்ன, இதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க நாடாளுமன்றத்துல போய் வசனம் பேசுங்க. அதை விட்டுக்கிட்டு தெற்கத்தி வடக்கத்தின்னா பேசிட்டு இருக்காங்கன்னா, கல்வி இங்க இருக்கிற கல்வி வெள்ளைக்காரன் கொடுத்த கல்வி, வெள்ளைக்காரன் கொடுத்த இலக்கணம் தான் இங்க இருக்கு. அந்த கல்வி முறையை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசாங்கம் பாடுபட்டு இருக்கு. நீங்க ஒரு நாள் அதே அரசாங்கத்துக்கு முன்னாடி கை கட்டி நிக்கல பாருங்க. அதே நிர்மலா சீதாராமன் அம்மையார் முன்னாடி, என் நாட்டின் நிதியமைச்சர் முன்னாடி கை கட்டி நிக்கல பாருங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.